ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேதசிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப் போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது, எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு தாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை. பேச்சை குறைக்கிறோம், பேச்சினால் பகை ஏற்படும். 2 சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் வரலாம். சில பேருக்கு குடும்ப பிரிவை ஏற்படுத்தும், வாகன பழுதுகள் உண்டாகலாம், வாகன செலவுகள் ஏற்படும்.
பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அரசாங்க பணிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க பணிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி ராகு வருட ஆரம்பத்தில் அர்த்தாஷ்டம சனி, வக்ரகதியில் இருக்கார் சனி. சில பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், தேவையில்லாத அலைச்சல், நரம்பு கோளாறுகள், விபத்துக்கள், கெட்ட பெயர், கெட்ட சகவாசம், கெட்ட நண்பர்கள், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய விதத்தில் கிரகங்கள் இருந்தால் நமக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராது. சொந்த ஜாதகத்திலையும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6, 7 ஒன்றுமில்லை, குரு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தடைபட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேரலாம். வம்சவருத்தி ஏற்படும். குறிப்பாக அணிகலன்கள் செய்யக்கூடியவர்கள், ஆடை சம்பந்தமாக நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி, கார்மெண்ட்ஸ், டெய்லரிங் ஷாப், துணி சம்பந்தமாக உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிகச்சிறப்பு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக பார்த்தோம்னா நீர்நிலைகள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்கள், பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், கடல் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மாவட்ட கருவூலங்கள், உள்ளாட்சித்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்னால் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நன்மைங்கிறது உண்டாகும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பானதொரு நன்மை, 100க்கு ஒரு 75% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.